ஏக்கா, காலையில இருந்து உன்னை ஆளையே காணோம். என்ன உன் மாமியை கூட ஒரே குஜால் தாமல இருக்க? யான் சொன்ன கூட நீ வேற எரியக்குள்ள எண்ணெய் ஊத்தி விடுற. சும்மா இரு. என்னாச்சு என்னாச்சு, என்ன பிரச்சனை? இந்தா அம்மா ஆடி கடவுளுக்கு அக்கனி சட்டி எடுக்க ஊருக்கு வர சொன்னாவல. ஆனா இந்த அத்தை கழுவி இருக்க பாரு, போகவே கூடாதுன்னு ஒரே புட்டியா பிடிக்குதுடி. என்ன பண்றதுன்னே தெரியல. ஏக்கா சாமவா மாமியாளுக்கு ஒரு பாயசத்தை போட்டுடு. அது நமக்கெல்லாம் பாயசத்தை வச்சு கொடுக்கும். பாயசம் போடுறாங்களா பாயசம். வேற எதுவும் உருப்படியான வழி இருந்தா சொல்லுங்க. இந்த வருஷம் அம்மா வீட்டுக்கு நான் எப்படியாவது போய் ஆகணும். சாம சண்டை போட்டுக்கிட்டு கோச்சிட்டு போற மாதிரி போயிட. யாரு கேப்பா உனைய? வீணா வம்படியா உன் மாமிய கிட்ட எதையாவது சொல்லி சண்டை வாங்கு. அப்புறம் அப்படியே பைய தூக்கிக்கிட்டு கிளம்புற மாதிரி கிளம்பி நிப்பாட்டுக்கு போய்கிட்டே இரு. யாரு கேட்க போறா? எவன் கேப்பாங்கிற? அதுக்குன்னே தான் இருக்காரு ஒரு மனுஷன். யாரு மாமாவை சொல்றிய? ஆமா ஆமா, அந்த மாமாவை தான் சொல்றேன். வரவு வேற என்ன வழி இருக்கு? என்னைய கேட்டா இதை தவிர வேற வழி எதுவுமே இல்ல. இந்த உன் மாமியா இப்ப தனியா தானே இருக்கும். ஏதாவது ஒரு சாக்கு பக்கு சொல்லி சண்டை இழுத்து விட்டு நீ பாட்டுக்கு கிளம்பி உங்க அம்மா வீட்டுக்கு போயிடு. அதுக்கு பிறகு உன் புருஷன் வந்து கூப்பிட்டா வந்துரு. கூப்பிடாட்டி போயிட்டா என்னடி செய்யுது? கூப்பிடாட்டி போட்டா நீனே கிளம்பி வா. போய் திருவிழாவுக்கு ஜாலி இருந்துட்டு வரதை விட்டுப்புட்டு இப்பதான் உட்காந்து மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு நிக்கிறேன். எப்படி எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டுட்டு போறது? போயிட்டா வேற ஏதாவது பிரச்சனை வந்துருமான பயமா இருக்கு. பயந்து பயந்து இப்படியே நீ உன் வாழ்க்கைய வீணாக்கிட்டு நில்லு. நான்லாம் பாரு, என் அம்மா வீட்டுக்கு போக நினைச்சா போதும் உடனே பஸ் ஏறிடுவேன். உனக்கு கிடைச்ச வாழ்க்கை அப்படி, ஆனா எனக்கு கிடைச்சது அப்படி இல்லையே. இக்கா, இந்த உன் மாமியாளுக்கும் உனக்கும் ஏதாவது ஒரு தீர்க்க முடியாத சண்டை இருக்கும் பாரு. ஏதாவது ஒரு பெரிய சண்டை. இந்த சண்டைக்கு ஒரு முடிவே இல்ல. இதுக்கு ஒரு எண்டே கிடையாதுன்ற மாதிரி ஒரு சண்டை இருக்கும் பாரு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டுட்டு லைட்டா கொளுத்தி விட்டுட்டா போதும், உன் மாமியா குப்பு குப்பு குப்புன்னு 10 எரி வச்சிரும். சண்டை சூடு ஆறி போறதுக்குள்ள அம்மா வீட்டுக்கு போய் அக்கினி சட்டி எடுத்து ஆத்தால வேண்டிக்கிட்டு உன் மாமியாளுக்கு வரையில குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டி வாங்கிட்டு வந்து கொடு. நல்லா ஈனு வாயை பொழந்துக்கிட்டு வாங்கிருக்கியோ. சின்ன பொண்ணு, நல்ல ஐடியாவா தான் இருக்கு. ஆனா கிழவி என் வீட்டுக்காரத்தை போட்டு கொடுத்துருமாடி. அதை நினைச்சா உடம்புல கிடுகிடு நடுக்குடிய. இக்க அதெல்லாம் வேண்டாம். டபரே, சாமிக்கு போறத சாமிக்கிட்டே விட்டுடு. சாமியா பார்த்து நீ கூப்பிடும். ஆமா வந்துட்டா. சாமியா பார்த்து எப்படி கூப்பிடும்? எப்படி கூப்பிடா? நம்மளா சாமியை தேடி போனதான் உண்டு. இக்கோ, சாமியா பார்த்து கொடுக்க வேண்டியதை கொடுத்தா உன் மாமியா தானே உன்னை அனுப்பி வைக்க போகுது. அவ பேசுறது உனக்கு எதுவும் புரியுதா? இப்பதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி டிஆர் படம் பார்த்தா. அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு நிக்கிறா. வசே, நீ பேசுறது ஒண்ணுமே எனக்கு புரியல. எதா இருந்தாலும் தெளிவா எடுத்து சொல்லு. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை தானே நீ கோயிலுக்கு போகணும்? ஆமா, அடுத்த வாரம் தான் கடைசி வெள்ளி, அப்பதான் போகணும். அப்போ இன்னைக்கு நீனு 2 கையில 2 கொத்து வேப்பலை எடுத்துக்கிட்டு வீட்டை சுத்தி 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 வந்து உன் மாமியா கண்ணுல படுற மாதிரி தகத்தோம் தயத்தோம் தகத்தோம் தயத்தோம்னு 4 குதி குதி. எதுக்கு? பாக்குறவெல்லாம் பைத்தியம்னு சொல்றதுக்கா? பைத்தியக்காரி. எக்கா சொல்றத கேளங்கா. இருக்கிற கையால் வலி உடம்பு வலிக்கு தகத்தோம் தயத்தோம்னு குதிக்கிறேன் இரு. ஏய் வசே, நல்ல ஐடியாடி. சூப்பர் சூப்பர். இதுக்குதான் ஒரு புத்திசாலியா கூடியா வச்சிருக்கணும்ங்கிறது. ஏக்கா, அவ சொல்றதும் சரிதான். சூப்பரான ஐடியா கொடுத்துருக்கா. சாமியார சாக்குல உன் மாமியாரை விட்டு 4 சாத்து சாத்திக்க யாரும் கேட்க முடியாது. ஏன் மாமியால சாத்து சாத்துறது? அது நம்ம சங்கில மிதிச்சு சாணி எடுத்துரும். நீ வேற எதுக்குடி? ஏக்கா, நீ சரியான பயந்தாங்குழிதான். நீ என்னத்துக்குதான் உன் மாமியாளுக்கு அப்படி பயந்து சாவரியே தெரியலப்பா. பாவி சண்டால, பாவி பைய, படுபாவி பைய. பிறந்த நாளுக்கு ஒரு பூ வாங்கி தர துப்புல வந்துட்டான். இப்பதான் பேசுறதுக்கு வந்துட்டான். அர்ச்சே, என்னடி என்னாச்சு? எல்லாம் என் நேரம், எல்லாம் என் கிரகம். என்ன சொல்றது? இந்த பாவி பையில நம்பி கல்யாணம் பண்ணதுக்கு நான் இன்னும் அனுபவிக்கணும் போல. என்னடி பிரச்சனை? பிறந்த நாள் பிரச்சனை இன்னும் தீரலையா? ஆமா, சின்ன பொண்ணு, ராத்திரிக்காவது பிறந்த நாளைக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு வந்து தருவான்னு பார்த்தா வெறுக்கையும் வீசிக்கிட்டு வந்திருக்க. அவன் வெறுமனே வந்தா கூட பரவாயில்ல. ஆனா 4 பாட்டில வாங்கிட்டு வந்து வீட்டுல ஒளிய வச்சான் பாரு. எனக்கு அதுதான் ஆத்திரம் தாங்க முடியல. எந்த பாட்டிலுமா? என்ன பாட்டிலா? ஆமா, விளக்கெண்ண பாட்டில். நீ வேறையாக்கா? எல்லாம் கோட்டர் பாட்டிலுக்கா. வீட்டுல எதுக்கடி வாங்கிட்டு வந்து வச்சாரு? ஒருவேளை நீ அவரை சேர்ந்து குடிக்கணும்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாரோ என்னவோ. அதான் அவன் பிறந்த நாள் கிஃப்ட் போல இருக்கு. இனி அது ஒண்ணுதான் நான் பண்ணணும். அவன் கூட சேர்ந்து அவன் போய் குடிக்கிற இடமெல்லாம் நானும் சேர்ந்து குடிச்சுக்கிட்டு நிக்கணும். ஏண்டி, லவ் பண்ணும்போது அவர் குடிக்கிறது இனிச்சுது, இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். லவ் பண்ணும்போது சொன்னா என்னைக்காவது ஒரு நாள் எப்பவாவது குடிப்பண்டி, அதுவும் உன் விருப்பம் இல்லாம அந்த கருமத்தை நான் தொடவே மாட்டேன்னு சொன்னான். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் என்னை தொட்டதை விட அதை தொடாம இருந்ததே இல்லையே சின்ன. கல்யாணம் ஆயிட்டாலே பசங்க கட்டின பொண்டாட்டிய தொடுறாங்களோ இல்லையோ, தினமும் ராத்திரி கோட்டை பாட்டில தொடலன்னா தூக்கமே வராது பாத்துக்க. ஏ சின்ன, பொண்டாட்டிங்க கொடுக்கற தொல்லையை தாங்கறதுக்கு தான் பசங்க பாட்டிலேயே எடுக்கிறாங்க. நீங்க சப்போட்டா? சின்ன பொண்ணு, உன் புருஷனும் இந்த மாதிரி குடிச்சா உனக்கு தெரியும். அப்ப சரி சரி, நேற்று என்னதான் நடந்தது சொல்ல. என்ன நடந்தது? வந்தான், நல்லா குடிச்சான், சாப்பிட்டான், படுத்து உறங்கினான். வேற என்ன? ஏமா, பொம்பளையா இருக்கிற நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமா திருத்தணும். என்னம்மா எல்லாத்துக்கும் கோவப்பட்டா எப்படிமா? கோவம் குடியை கெடுக்கும் அத்தா. குடிதான் எங்க குடியை கெடுக்கும், கோவம் எல்லாம் ஒண்ணும் கெடுக்காது. இருந்த பையில வேற எப்படி சொல்லி திருத்துறது? அன்பா சொன்னாலும் கேட்கறது இல்ல, அடிச்சு சொன்னாலும் கேட்கறது இல்ல. இக்கா, இந்த பையில எல்லாம் பாசமா இருந்தாலும் பாட்டில தேடிதான் போராடுவேன். எதுவும் சண்டை வந்தாலும் பாட்டில தேடிதான் போராடுவேன். பாட்டில இல்லைன்னா அவனுக்கு வாழ்க்கை இல்லையோ. இப்ப இருக்கிற காலத்துல டீ காபி குடிக்கிறவங்க கூட குறைஞ்சிருப்பாங்க போல இருக்கு. ஆனா
குடிக்கிறவங்க பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. இதுக்கு ஒரு எண்டே இல்லையா? தினம் 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 அந்த குடி நாத்தம் என்னால தாங்க முடியலக்கா. ஏன்டி உன் புருஷன் பாட்டில் போட்டு வந்தா நீ என்ன போய் மொப்ப முடிச்சா பாப்ப? நீ மாட்டுக்கு உன் வேலையை பார்த்துக்கிட்டு இரு. அர்ச்சே, நம்மளாம் எவ்வளவு சொன்னாலும் எவனும் திருந்த மாட்டான். ஒரு நாளைக்கு குடல் எல்லாம் அழுவி வந்து ஐயோ அம்மானு கத்துவானோ பாரு. அப்பந்தான் தெரியும் இந்த குடியோட கெடுதல் என்னன்னு. குடிச்சிட்டு அமைதியா படுத்துட்டா கூட பரவாயில்ல, அப்பதான் என்னைய பிடிச்சு நோண்டு நோண்டு நோண்டி நோண்டி கேள்வி கேட்கறான். என்ன என்ன அப்படி கேள்வி கேட்கறாரு? என்ன பிரச்சனை அவருக்கு? என்னைய கல்யாணம் பண்ணலன்னா அவரு பெரிய ஐஏஎஸ் அதிகாரியா இல்ல பெரிய கோடீஸ்வரரா ஆயிருப்பாரா? என்னைய கல்யாணம் பண்ண நேரம் தான் பொண்ணு இல்லாத நிக்கிறாராம். ஏன் உன்னைய கல்யாணம் பண்ணதால இப்ப அவருக்கு என்ன குறைச்சலாம் இல்ல என்ன குறைஞ்சு போயிடுச்சான்? அதுக்கிட்டமா தெரியலையே. கல்யாணம் எல்லாம் நடக்காம இருந்திருந்தனா எப்படி எப்படியோ இருந்திருப்பாராம் தலைவர். கல்யாணத்தை ஒண்ணு பண்ணி வச்ச பிறகுதான் ரொம்ப கஷ்டப்படுறாராம். கல்யாணத்துக்கு முடியாதா அவர் விருப்பத்துக்கு தான் இருப்பாரா, அவரை யாரும் கேட்க மாட்டாங்களா, அவர் இஷ்டத்துக்கு தான் எல்லாம் செய்வாரா. இப்ப கேள்வி கேட்கறதுக்கு நான் வந்துட்டேனா? நான் கேள்வி கேட்கறது அவருக்கு பிடிக்கலையா? கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க அப்பனும் அம்மாவும் சேர்ந்து ஊர் முழுக்க கடனை வாங்கி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் இவன் தலையில கட்டிட்டாங்க. கல்யாணத்துக்கு பிறகு அந்த கடனை அடைக்கிறேன்னு சொல்லியே இவன் ஏன் உயிரை எடுத்துட்டான்? சரி, லவ் பண்ண பாவத்துக்கு நம்மளும் சேர்ந்துதான் கடனை அடைக்கணும்னு சொல்லி நானும் 2 வருஷமா வேலைக்கு போய் என்னால முடிஞ்ச உதவியெல்லாம் செஞ்சு ஏதோ கடனை அடைச்சு இப்ப நான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள குடி கூத்து கும்மாளம்னு ஊர்ல உள்ள அவ்வளவு கெட்ட பழக்கமா எப்படிதான் வந்ததோ தெரியல. கேட்டா மனக்கவலை மனக்கவலைன்றான். அப்படி என்ன மனக்கவலை அவனுக்கு? அர்ச்சனா, சரி விடுமா, அதெல்லாம் எதுவும் பெருசா எடுத்துக்காத. இதெல்லாம் வச்சு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா அப்புறம் அந்த பயலோட மனசு ரொம்ப வீணா போயிடும். திரும்பவும் குடிய தேடிதான் போவான். கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்கமா. நீ வேற என்னக்கா? அவன் குடிச்சிட்டு இவ்வளவு கொடுமைப்படுத்தி இருக்கான், அனுசரிச்சு நடந்துக்கன்னு சொல்ற? இங்க பாரு அர்ச்ச, சீக்கிரத்துல அவனுக்கு ஒரு நல்ல முடிவு கட்டுறதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என்ன முடிவு கட்ட சொல்ற? புருஷனும் பொண்டாட்டியும் தெருவுல அடிச்சுக்கிட்டு கிடப்பாங்க, அதை நம்ம பார்த்து நல்லா வேடிக்கை பார்க்கலாங்கிறியா? பைத்தியக்காரி. அவனுக்கே ஒரு குழந்தை குட்டின்னு வந்துட்டா கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்க போறான். இதுல என்ன இருக்கு? ஏன் ஊர் உலகத்துல குழந்தை உள்ளவெல்லாம் எவனும் குடிக்கலையா? பிள்ளை குட்டி இருந்தாலும் அதை பத்தி கவலை இல்லாம தான் பொறுப்பு இல்லாம குடிச்சுக்கிட்டு சுத்துறானுவன். பொம்பளையா பிறந்த பாவத்துக்கு நம்ம தான் எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம். இந்த பொம்பளைகளை படைச்ச கடவுள் மட்டும் என்கிட்ட கிடைச்சாருன்னு வச்சுக்க, நல்லா நாக்க பிடிக்கிற மாதிரி கேட்பேன். ஏண்டி என்ன கேப்ப? பொம்பளைங்கன்னா பாவப்பட்ட பிறவியா? எதுக்கு இந்த பூமியில பொம்பளைன்ற பிறவிய படைச்ச? எல்லா கஷ்டமும் நாங்களே தான் அனுபவிக்கணும், எல்லா சிரமத்தையும் நாங்களே தான் எடுத்துக்கணும். புருஷன் நல்லவனா இருந்தா சுத்தி இருக்கிறவங்க நல்லவங்களா இருக்க மாட்டேங்கிறாங்க, சுத்தி உள்ளவங்க நல்லவங்களா இருந்தா புருஷன் நல்லவனா இருக்க மாட்டேங்கிறான். பிறந்ததுல இருந்து சாவர வரைக்கும் பொம்பளையா பறக்கிறவங்க எல்லாத்தையும் பொறுத்து பொறுத்து அனுசரிச்சு அனுசரிச்சு என்னமோ பொறுமைக்குனே நம்மள படைச்ச மாதிரி இல்ல நம்மள எல்லாரும் நடத்துறாங்க. சரி, கூண்டனா உன் கவலை எல்லாம் புரியுது. உன் புருஷனை விட்டுட்டு போய் நீ எவ்வளவு கஷ்டப்படுற, நீ எவ்வளவு சிரமப்படுறன்னு எனக்கு தெரியுது. என்ன பண்றது? நீ ஏன் சொல்லு. உன் புருஷன் இல்ல, உன் வாழ்க்கை எப்படி நிற்கதியா இருக்கு. உன் பிள்ளைங்களை விட்டுட்டு நீ உனக்கு ஒரு வாழ்க்கையை தேடிக்க நான் தேடிக்குவியா? ஏண்டி பெத்த பிள்ளைகளை விட்டுட்டு எப்படி போறது? கல்யாணத்துக்கு அப்புறம் பொம்பளைங்க வாழ்றதே பிள்ளைங்களுக்காக தான். இந்த இப்ப சொல்ற பாத்தியா, இதே மாதிரிதான் ஒவ்வொரு பொம்பளையும் நினைப்பா. எல்லா பொம்பளையும் நம்ம வாழ்க்கை இன்னைக்கு மாறிடும், நாளைக்கு மாறிடும், அப்ப மாறிடும், இப்ப மாறிடும்னு ஏதோ ஒரு அல்ப ஆசையில தான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு வாழ்றோம். ஆனா என்ன, கடைசி வரைக்கும் எதுவும் மாறாது. பொம்பளைங்களை ஏறி மிதிக்கிறவங்க மிதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, துச்சமா பேசுறவங்க பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்படி எல்லாம் இருந்தாலும் இதையெல்லாம் தாண்டி சாதிக்கிறவங்களும் இருக்காங்கல்ல. அப்ப அவங்களாம் யாரு? நம்மளாம் வீட்டுல உட்காந்து சமையல் எல்லாம் பண்ண முடியும், சாதிக்கலாம் முடியாது. ஏன் முடியாது? எதுக்கு முடியாது? பொம்பளை நினைச்சா என்ன வேணா பண்ண முடியும். நீ வேணா எதுவும் முடியாது எதுவும் செய்ய முடியாதுன்னு பயந்து இருக்கிற. நானும் அப்படி இல்ல. சின்ன அப்படியாடி? என்ன நோப்படியாடி? அப்படித்தான். அப்ப உன்னோட ஆசை என்ன? உன்னோட ஆசை என்ன? பெரிய ஓட்டப்பந்தய வீராங்கனை ஆகணுங்கிறதான உன் ஆசை? கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த ஆசையெல்லாம் எங்க போச்சு? காத்தோட காத்தா போயிடுச்சா? அதெல்லாம் அப்புறம் தான் குழந்தை பிறந்துருச்சுல்ல, அப்ப எங்க இருந்து ஓடுறது? அடி பைத்தியக்காரி. பிடி உஷான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கியா? அவங்க ஓட்டப்பந்தயம் ஓடி ஜெயிக்கும் போது 7 மாசமா 9 மாசமா கற்பமா இருந்தாங்களாம். தெரியுமா உனக்கு? தெரியுமாங்கிற சின்ன பண்ண. நம்மளாம் இப்படி நமக்குள்ள உட்காந்து அதை பண்ணலாம் இதை பண்ணலாம்னு வீராப்பா வசனம் பேசலாம். ஆனா நம்ம வீட்டுல உள்ள மாமியாரையோ புருஷனையோ தாண்டி ஒன்னும் பண்ண முடியாது. கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பா அம்மா கூட இருக்கிற வரை ஏதோ நமக்கு ஆசைப்பட்டத நமக்கு பிடிச்சத நம்ம நினைச்சதை செஞ்சுக்கிட்டா மட்டும்தான். கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் புள்ள புருஷன் ஜாமான் ஜட்டு துணி மணின்னு நம்ம வாழ்க்கை அப்படியே போயிடும். நானும் அப்ப இந்த மாதிரி சொல்லி கொடுக்க ஆள் இல்லாமதான் உருப்படாம நிக்கிறேன். பள்ளியோடத்துல காலேஜ்ல எல்லாம் எவ்வளவு சூப்பரா படிப்பேன் தெரியுமா? வயசு கோளாறுல அவசரப்பட்டு காதல பண்ணி என் வாழ்க்கையே நாசமாக்கிக்கிட்டேன். ஏத்தா என்னத்தா என்ன நீங்க இவ்வளவு அலுப்பா பேசுறீங்க? கல்யாண வாழ்க்கைன்னா நமக்கு பிடிச்சதெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது, இல்ல நம்ம விருப்பப்பட்டதெல்லாம் எதுவும் நடத்த முடியாதுன்னு எதுவும் சட்டம் போட்டு வச்சிருக்காங்களோ என்ன? நமக்கு பிடிச்ச வாழ்க்கைய நமக்கு பிடிச்ச மாதிரி நாம தான் வாழணும். அப்படிங்களா மேடம்? அப்ப முதல்ல உங்க அம்மா வீட்டுக்கு நீங்க உங்க மாமியார் பர்மிஷன் இல்லாத கிளம்புங்க. அப்ப நீங்க சொல்றதெல்லாம் சரின்னு நாங்க ஏத்துக்கிறோம். சரி சரி விடுங்க, நமக்குள்ள எதுக்கு? நமக்குள்ள ஏன் சண்டை? என்னமோ நம்ம வீட்டுல மட்டும்தான் பிரச்சனை உள்ள மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். உலகத்துல உள்ள அவ்வளவு பொம்பளையும் இந்த மாதிரி எவ்வளவோ பிரச்சனையும் பாத்துக்கிட்டு தான் இருக்காவ.
சொல்லப்போனா நம்ம மாமியாரும் இப்படி ஒரு பிரச்சனையை சந்திச்சுட்டு தான் வந்திருக்கோம். நம்ம நாத்தனாருக்கும் இப்படி ஒரு பிரச்சனையெல்லாம் நடக்கத்தான் செய்யும். இந்த நாத்தனால பத்தி மட்டும் பேசாத. என் நாத்தனா எவ்வளவு சொகுசா இருக்கா தெரியுமா? என் மாமிய கழிவு ஒவ்வொன்னா என்னமா படிச்சு கொடுக்குது. ஒரு வேலை செய்யறதுல அந்த வீட்டுல இங்க இருந்து எல்லாத்தையும் ஓசில் அள்ளிக்கிட்டு போறா. அவங்க தலைவலி கைவலின்னு இங்க வந்து படுத்துக்கிறா. எல்லாம் நான் தான் செய்ய வேண்டியதா இருக்கு. நாத்தனா அனுபவிக்கிறாளா நாத்தனா? அவளுக்குலாம் நல்லாதான் இருக்காளுங்க. நமக்கு மட்டும் தான் அந்த ஆண்டவன் சோதனைக்கு மேல சோதனை கொடுத்துக்கிட்டே இருக்கான். இக்கா, ஆண்டவன் யாரு சோதனையெல்லாம் தாங்குறாங்களோ அவங்களுக்கு தான்க்கா கொடுப்பான். ஆமா, அவன் கொடுக்குற சோதனையில என்னைக்கு நான் நேரம் ஆண்டவங்கிட்ட போய் சேர போறேன்னு தெரியல. கவலைப்படாத நமக்குன்னு ஒரு காலம் வரும் அக்கா. நல்ல காலம் வரும், நல்ல நேரம் வரும்னு கவலைப்பட்டு கருப்பா இருந்து முடி நரைச்சு போய் நல்ல கண்ணுக்கு கீழே கருவளையம் வந்ததுதான் மிச்சமா இருக்கு. வேற ஒண்ணும் மிச்சப்படல. சரி வந்து ரொம்ப நேரம் ஆகுது. என் மாமியா ஏசும், நான் கிளம்புறேன். கிளம்பு. நீ எப்பதான் திருந்த போறியே தெரியல. உங்களுக்கு என்னடி, நீங்க ஜாலியா உட்காந்து பேசுவீங்க, ஆனா எனக்கு அப்படியா? ஏன் எங்க வீட்டுல மட்டும் எங்களை கேட்கறதுக்கு யாரும் இல்லையா என்ன? எல்லா மாமியாலும் ஒரே மாதிரிதான். எவ்வளவு நல்லவ கிடையாது. எல்லாம் பொண்ணு நினைவுதான். சும்மா தேல் கொட்டுற மாதிரி எப்ப பாரு கொட்டிக்கிட்டே தான் இருப்பாளோ மருமளோ. ஏக்கா, நம்ம மட்டும்தான் மாமியா குடும்பம்னு பேசிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த நியூஸ்ல டிவி எல்லாம் பாக்குறப்ப மாமியாரே குடும்பம் பண்ணும் மருமவளே தான் போடுறவ. அந்த மாதிரி ஆன ஆளுங்கெல்லாம் எங்கக்கா இருக்காங்க? கொஞ்சம் தேடி விசாரிச்சு சொல்ல. அவங்க வீட்டு பக்கத்துல போய் கொடுத்துன்னு இருக்கணும். அப்பதான் இந்த மாமியாளுக்கு எல்லாம் நல்ல பாடம் கட்ட முடியும். அடி நீ வேற ஏண்டி பாவண்டி அவங்களாம். பாவம் அப்படியெல்லாம் பண்ண கூடாது. இப்படி எல்லாருக்கும் இறக்கப்பட்டு போறதாலதான் ஏழு தலைமையில மிளகா அரைக்கிறாங்க. கிளம்பு, உன் மாமியா வருது பாரு. ஐயோ வந்துட்டவளா? நல்லனா அவங்க செத்த நேரம் இருக்க மாட்டாங்க. நான் கிளம்புறேன். அக்காவை சீக்கிரம் சரி பண்ணணும். அப்பந்தான் நம்ம கொஞ்சம் சுதந்திரமா இருக்க முடியும். இது என்ன நேரமா வேலை செய்யறது பார்த்து என் மாமியா என்னைய கடிச்சு கொட்டுது. ஆமாடி சின்ன, என் வீட்டுல இதை விட மோசமான பாட்டு விடுது. எப்படியோ கதை பேசி பாதி நேரத்தை ஓட்டியாச்சு. இனி மதியத்துக்கு மேல நாடகம் பார்த்து சோறு சாப்பிட்டு அப்படியே ஓட்டிட வேண்டியதே. சின்னவன உமால ஒண்ணும் கொடுக்க வேண்டிய நகையை கொடுத்துட்டாளா? இன்னும் இல்லடியாச்சு. வெளிநாட்டுல உள்ள அவ புருஷன் சரியா பணம் போட்டு அனுப்புறது இல்லையா? யார் சொன்னா அப்படியெல்லாம்? அவதான் சொன்னா. அவ சொல்றத நீ நம்புற? அடி போடி பைத்தியக்காரி, ஏன்டி இப்படி இருக்க? அதெல்லாம் அவ புருஷன் நல்லா தான் பணம் போட்டு அனுப்புறாரு. நான் தான் கண் கூட பாக்குறேனே. அவ ஆத்தாளுக்கு அப்பப்ப போன் போட்டு எவ்வளவு செலவுக்கு கொடுத்துருக்காரு. இவ என்ன செலவு பண்ண, மாசம் எவ்வளவு நகை எடுக்கிறேன்னு எல்லாத்தையும் சொல்றல. இந்த மாசம் ரூபாய் சேர்த்து வச்சு ஒட்டியான எடுத்தாலும் ஆடி பேருக்கு. என்ன ஒட்டியானமா? என் ஒன்றரை பொண்ணு நெக்லஸ வாங்கி 2 வருஷம் ஆகுது. ஒட்டியானா இருக்காள் அவ. ஒட்டியானோ அவ ஒட்டியானம் போடுற இடுப்ப உடைச்சாதான் திரும்ப தருவாப்புல இருக்கு நகை. நானும் சரி பாவம் எதுவும் கேட்க கூடாதுன்னு எவ்வளவு நாள் விட்டுட்டு போறது. என் மாமியா என்னைய ஒரு நேரம் நிம்மதியா விட மாட்டேங்குது. அதுக்கு பயந்துகிட்டே தெருவுலயே முழு நாளும் கிடக்குறேன். ராத்திரி 10 மணிக்கு மேல என் மாமியா தூங்கின பிறகுதான் வீட்டுக்கு போய் சோறு தண்ணி தின்னுட்டு எதுவும் படுத்து உறங்குறேன். அதுவும் நான் போனா எப்படித்தான் கண்டுபிடிக்குமோ தெரியல. தட்டுமுட்டு எல்லாம் போட்டு டப்பான்னு உடைக்குது. எனக்கு பெரும் ரோதனையா இருக்கு அவகிட்ட நகையை கொடுத்துட்டு. நகைய வாங்கும் பொழுது என்ன சொல்லிட்டு வாங்கினா? இந்த என் புருஷன் சம்பாரிச்சு 2 மாசத்துல பாரில இருந்து அனுப்பிட்டாரு, உடனே திருப்பி தாரம்னு சொன்னா 2 வருஷம் ஆகுது. என்ன அப்படி இருக்கா? முதல்ல நீ வாங்கின 2000 துட்ட கொடு, அப்புறமா அவளை பத்தி பேசலாம். என்ன சின்ன பொண்ணு, என்கிட்டயே இப்படி கேக்குற பத்தியா? என் நிலைமை தெரியாதா? நான் அவளை மாதிரி வச்சுக்கிட்டா இல்லங்கிற. ஒரு 100 ரூபாயா கொடுத்திருந்தா கூட இந்நேரத்துக்கு அடைஞ்சிருக்கும்ல. வாங்கும்போது நல்ல ஈனு பல்ல கட்டிக்கிட்டு வாங்குற அளவு திருப்பி கேட்டா மட்டும் எல்லாருக்கும் கோவம் வந்துருது. அப்ப கடை கொடுத்தவங்களா கடனை திருப்பி கேட்க விடாதா? என்ன சின்ன பொண்ணு, 2000 ரூபாய் கொடுத்துட்டு என்னமா 2 லட்சம் கொடுத்த மாதிரி பேசுற? தாரமா தாரேன். இனிமே என் வீட்டு முன்னாடி வந்து உட்காராதீங்க, கிளம்புங்க. வசந்த என்ன சின்ன பொண்ணு, என்ன இதெல்லாம்? அப்படி தாண்டி ஆச்சு. இவகிட்ட காசுன்னு வாயை திறந்துட்டா போதும், உடனே கொச்சுக்கிட்டு கிளம்பிடுவா. சரி வா, சிறுகடிக்கு ஆசை நாடகம் போட்டிருப்பாங்க, போய் பார்க்கலாம்.